ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு இதேசனா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி சூப்பரான நல்ல டேஸ்டான நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு காய்கறிகளை வச்சு நல்ல சுவையான சால்னா ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இது மிட்டா சால்னா. இதுக்கு பேர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா, சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுப்பில் குக்கரை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொத்தரங்காயும், அவரைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இந்த சால்னாக்கு இந்த கொத்தரங்காய் டேஸ்ட்டில் இந்த சால்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தக்காளி நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா சால்னா நல்லா அருமையாக இருக்கும். இந்த சால்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக தான் வைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் வெங்காயம் வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவு வேக வச்சுக்கலாம். இந்த சால்னாக்கு கொத்தரங்காய் ரொம்ப முக்கியமாக சேர்த்துக்கணும். அது கூடவே பீக்கங்காய் அல்லது புடலங்காய், சுரக்காய் கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் அது மாதிரி சேர்த்துக்கலாம். எந்த காய் சேர்த்தாலும் அது கூட கொத்தரங்காய் சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் உப்பு சேர்த்துட்டேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாய் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். இந்த அளவு நல்லா சாஃப்டாக வேகணும். அப்போ தான் சால்னா நல்லா திக்காக நம்மளுக்கு கிடைக்கும். காயெல்லாம் நம்ம சால்னாவில் சேர்க்கும் போது முதவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவரைக்காய், அந்த கொத்தரங்காய்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் எடுத்து வச்சுருக்க தயிரையே சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவோட தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய் வேகிற அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 2 விசில் விட்டோன்னா போதும், காய் வெந்துடும். அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி சலசலன்னு போயிடும். இப்போ இதில் குக்கர் விசில் போட்டு 2 விசில் விட்டுட்டேன். இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் கூட பொட்டுக்கல்லையாவது முந்திரி பருப்பாவது சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சால்னா நல்லா திக்காக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ காய் வெந்துருச்சு. இது கூட கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மெத்தினா அந்த வெந்தயக்கீரையை காய வச்சு ரெடிமேடாக இப்போ கடையிலலாம் எல்லா கடைங்களையும் கிடைக்குது. வாசம் பார்த்திங்கன்னா அப்படியே கமகமன்னு இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கீரையை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான மிட்டா சால்னா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் சால்னா. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சால்னா ரெடி ஆகிடுச்சுங்க. சாதத்துக்கெலாம் வேறு சைடிஷே தேவையில்லை. இதில் இருக்க காயவே நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாசம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கமகமன்னு இருக்கும். இது கூட நம்ம கஸ்தூரி மெத்தி, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.